என்று பார்ப்போம். எம்மிடத்தில் தேவகானம் சந்திப்போம், சிந்திப்போம், மறட்டும் பார்ப்போம். பெரிய ராஜா வராரு மியூசிக்கு. இவங்க வர அவங்க டு வாசிக்க. ஓஹோ, வந்தவனா மைக் அவுட் ஆட்டியா? அதை நம்பி 2 குடும்பம் இருக்கு. ரெண்டு வெறி நாய் குலைக்கும்ல. ஆளுக்கும் உயரத்திற்கும் தோற்றத்திற்கும் இந்த இடத்திற்கு வந்ததற்கு சம்பந்தமே கிடையாது. யாருக்கு சம்பந்தம் இல்ல. பெரிய ரஜினிகாந்த் நினைப்பு எல்லா காந்தும் முடியாம சுகர்ல கிடக்க. எம்மிடத்தில் உமக்கு என்ன வேலை? இடம் எமக்கு சொந்தம். இடம் எனக்கு சொந்தம். நான் சொல்றவே திருப்பி சொல்றேன். உனக்கு அறிவு நம்ம வேற வார்த்தையே தெரியாதா? நான் ஒன்று சொன்னேன்னா அதுக்கு வேற மாதிரி பேசுற. கிறுக்கனாடா நீ எல்லாம். இடம் எமக்கு சொந்தம் இருக்கு, பல ஆதாரங்கள் இருக்கிறது. சொல்ற இந்த இடம் எங்க அப்பா எனக்கு எழுதி கொடுத்தது. ஆம்பளை இடம் இடம் எமக்கு சொந்தம்னு நான் விவரத்தை சொல்லிட்டேன். உங்க அப்புறம் உங்க அப்பாவுக்கு எழுதி கொடுத்தாருன்னா அது எனக்கு சொந்தம். சரி விடு. இடத்துக்கு பேர் வேலிமலை சாரல். ஆமா ஆமாவா நோமா அதெல்லாம் நீ பதில் சொல்லல, என்னை சொல்ல விட அவ்வளவுதான். நீயே சொல்லு. நீ சொல்லி முடிச்சிட்டு சரி 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 சொல்லுங்க. நீ பேசு. சரி 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 சொல்லுங்க. கோச்சிக்கறாங்க. இருக்கிறதால வந்து பேசு பேசு. நான் வேருக்கு புரியற மாதிரி பேசு. சரி பேசு பேசு பேசு. பேசி இருக்க மறுபடியும் ஆமா நோமானுக்குது. ஒண்ணு நீ பேசு, நான் பேசாம கேட்டுக்கிட்டே இருக்கேன். சரி நீ சொல்லு. நீ பேசு. என்ன பேசுறேன் பேசாம இல்ல. இடத்து பேர் வேலிமலை சாரல். முனிவர்கள் வேள்வி நடத்தியதனாலே வேலிமலை சாரல். பேசணும்டா. இல்ல 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 சரி. பேசு. சரி பேசு. சரி பேசு. பேசணும்டா. சரி பேசு பேசு கோச்சிக்கறாங்க. பேசு. வான்மீகி சிவஸ்தலம் அமைவதற்கு காரணமாக இருந்தார். திருவான்மியூர் அப்படின்னு ஒரு பேர் வர காரணமா இருந்தது. ஓடம் சொல்றீல, நீ சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை நீ சொல்லிட்டு போய்யா. நீ என்ன சொன்னாலும் நான் கேட்கிறேன். நாகம் உமிழ்ந்த விஷத்தை மருதமாக்கி அமிர்தமாக்கி உண்ணினான் சிவபெருமான். அதனால மதுரைன்னு பேர் வந்தது. ஓடம் சொல்றீல, நீ சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை நீ சொல்லிட்டு மட்டும் போயிரு. சொல்ற நாடக மக்களுக்காக இல்லை, நீ என்னை பார்த்து இல்ல 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 வாங்க பேசு பேசு. வேத சர்மா என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் நெல்ல காய போட்டு போனார். வேத சர்மா என்று சொல்லக்கூடிய அர்ச்சகர் நெல்ல காய போட்டு போனார். மழை ஒளிந்தது. சிவபெருமான் நெல்லுக்கு வேலி இடுகிறார். திருநெல்வேலியின் பிறகு ஓரம் சொல்லில, நீ சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு உண்டான விளக்கத்தை நீ சொல்லிட்டு போயிரு. நான் எது வேணாலும் பேசுறேன். ஆடுக்கும் யானைக்கும் முக்தி கொடுத்ததுனாலே திருவாரணை சிவனும் சக்தியும் தனித்தனி இருக்கும் பொழுது அந்த அம்மா தண்ணி குடிக்குது. ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்கலடா. விஷயம் சொல்லும் போது அதை சரியா கவனமா கேட்கணுமா இல்லையா? அதுக்கு அந்த அம்மா தண்ணி குடிக்கிறதுக்கு நான் உனக்கு எனக்கு பேசுனா ஏன்னா ஒரு விஷயம் பேசும்போது கவனிக்கிறதா இல்லையாடா? கவனிக்கணும். அம்மா நீ தண்ணி குடிக்காத, எந்திரிக்காத, திரும்பி கூட பாத்திரப்படாது. சிவனும் சக்தியும் தெரியுது. அந்த வாயில அம்மா சிரிக்கப்படாது, யாரும் சிரிக்கப்படாது. புருஷன் நினைத்து பல்ல கடிங்க. சிவனும் சக்தியும் தனித்து இருக்கும் பொழுது இடையிலே கோடு ஓட்டு வளம் வந்தா திருச்செங்கோடு இருக்கு. ஓரம் சொல்லல,
பேசாம போவா, வீட்டுக்கு போவா. இல்ல இல்ல பேசுங்க. இங்க ஏன்னா பேசப்படான்னு சொன்னீங்க? இருவரும் ஒன்றாக ஆகியவனே வண்டாக ஒரு மாதிரி செத்துனான். திருவன்றன்னு பேர் இருக்கு. வாரம் சொல்றீல. நீ சரியான ஆம்பளை. இந்த இடத்துக்கு நான் விளக்கத்தை பண்ணி சொல்லிட்டு போயா. இதோட 27 அடி அடிச்சிருக்கேன். எண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். 27 அடி. பிரிங்கி முனிவனுக்கு சாபம் கொடுக்கிறார். பிரிங்கி அமர்ந்த மலை பரங்கி மலை. இல்ல 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 இல்ல. நான் சொல்லு. எறும்புக்கு முக்தி கொடுத்ததனால் இவனோட கீழே இழுப்ப சொரிஞ்சுக்கிட்டு திரு எறும்பூர் அப்படின்னு பேர் வரதுக்கு காரணமாக இருந்தது. ஆமா ஆமாங்கிற ஆமா இல்ல ஆமா நாங்க பேசிக்கிட்டாங்க. இவ்வளவு நேரம் பேசுறேன், ஒரு வார்த்தை எதிர்த்து பேசுறியா நீ? எங்கே என்ன பேச விட்ட? எதிர்த்து பேச விட்டா தானே. நான் எவ்வளவு விவரம் சொல்லி அம்மா தண்ணி குடிச்சதுக்கு ஏன் தண்ணி குடிக்கிறோம் கேட்குற? இந்த ஆளு இடுப்ப சொல்லிக்கிருக்கான் பாவம். ஏன் இடுப்ப சொல்லிருங்க? இப்போ அரைச்சா சொரிய மாட்டாங்களா? எவ்வளவு விளக்கம் சொல்லிருக்கேன், எவ்வளவு பெருமை சொல்லிருக்கேன். ஒரு வார்த்தை இருங்க என்ன வார்த்தை உங்களுக்கு நான் சொல்லணும் நான் கேட்கிறேன். நான் எத்தனை ஊர் சொல்லிருக்கேன்? நானும் சொல்லணும்னா சொல்றேன். சொல்லணும் சொல்றியா? என்ன பெரியது சொல்லணும் சொல்றியா? சொல்லணும்டா. சொல்லத்தானே வந்திருக்கான். சொல்லு பேசு. ஏதாவது ஒரு ஊர் சொல்லு. தேவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கோட்டை கட்டினா தேவ கோட்டை என்று பேர் வந்தது. புதுசா ஒரு கோட்டை கட்டினால் புதுக்கோட்டை என்று பேர் வந்தது. சரியா? நான் உன்ட்ட கேட்கறியா? கேளுங்க. சரி, இப்ப நீங்க வந்து கடற்கரையில இருக்கீங்க. ஆமா. அங்க மணமேல்குடின்னு ஒரு ஊர் இருக்கு. ஆமா. ஏன் அந்த ஊருக்கு மணமேல்குடின்னு பேர் வந்துச்சு? மணமேல்குடின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா அந்த ஊர்ல சரக்கு வாங்கிட்டு போய் மணல் மேல வைத்து குடித்ததினால் மணமேல்குடி என்று பேர் வந்தது. ஏடா இப்படி ஒரு பதில நான் எதிர்பார்க்கவே இல்லடா. சரி, காரைக்குடி வரீங்கல்ல? ஆமா. காரைக்குடியில இருந்து அந்த பக்கம் போனீங்கன்னா பக்கத்துல கரூர் கண்ணக்குடி எல்லாம் இருக்கு. ஆமா. அந்த பக்கத்துல ஒரு ஏம்பல்னு ஒரு ஊர். ஆமா. ஏன் அந்த ஊருக்கு ஏம்பல்னு பேர் வந்துச்சு? ஏம்பல்னு ஏன் அந்த ஊருக்கு பேர் வந்துச்சுன்னா அந்த ஊர்ல 2 கோஷ்டி. அதுக்கு என்ன? நீ நான் அடிதடி. சரி. இந்த குரூப்ல உள்ள அங்க அடிக்கிறேன், அந்த குரூப்ல உள்ள இங்க அடிக்கிறேன். சரி. அடிச்சு பல்லு போய் விழுந்துருச்சு. சரி. இவன் சொல்றேன் ஏம்பல், இவன் சொல்றேன் ஏம்பல். அதான் ஏம்பல் என்று பேர் வந்தது. எப்படி படிச்சிருக்கேன்ல. ஆக அந்த மாதிரி நான் உண்மையாவே நான் கேள்விப்பட்டதில்லை. போல சிறப்பா சொல்றீங்க. படிச்சிருக்கேன். சரியா? இப்ப அதே கடற்கரையில் அப்படியே வந்துகிட்டு இருந்தீங்க வச்சுங்களேன். சரி. அப்படியே நீங்க வந்துகிட்டு இருந்தீங்கன்னா அங்க கட்டுமாவடின்னு ஒரு ஊர். ஆமா. அறந்தாங்கி நாகுடி அந்த வழியா கட்டுமாவடி. ஏன் அந்த ஊருக்கு கட்டுமாவடின்னு பேர் வந்துச்சு? கட்டுமாவடின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா ஏன் வந்துச்சு? மீனவர்கள் எல்லாம் அதிகாலையில் எழுந்து கடலுக்கு சென்று மீன் பிடிச்சிட்டு வந்து அந்த ஏலக்கடையில் வந்து கொட்டுவாங்க. நீ என்ன மீன் பிடிக்க சொல்றேன்னா கட்டுமாவடி இருங்க சொல்லணும்ல, ஒரு வரலாறுனா சரியா சொல்லணும்ல. சரி சொல்லுங்க. மீனவர்கள்லாம் அதிகாலையில் கடல் சென்று மீனை பிடிச்சிட்டு வந்து அந்த ஏலக்கடையில் கொட்டுவாங்க. சரி. ஒரு ஆள் சொல்லுவேன் முரல் 2000 அப்படின்னு. சரி. ஒரு ஆள் சொல்லுவேன் ஊடகம் 1500 அப்படின்னு. சரி. ஒரு ஆள் சொல்லுவேன் கழுத்தி 500 ரூபான்னு. சரி. கட்டுமா கட்டாதா புடி, அதான் கட்டுமா அப்படி. இப்படி கட்டுமா கட்டாதா புடி, அதான் கட்டுமா அப்படி. எப்படி போல திறமையா சொல்றேன். படிக்கணும். ஆத்தாடி. சரி, இந்த பக்கம் போனீங்க வச்சுங்களேன், ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு இங்கிட்டு ஒன்று இருக்கு. திருப்பூர்னு ஒரு ஊர் இருக்கு. ஏன் அந்த ஊருக்கு திருப்பூர்னு ஒரு பேர் வந்துச்சு? திருப்பூர்னு ஏன் அந்த ஊருக்கு பேர் வந்துச்சுன்னா இங்க இருந்து ஒரு ஆள் போய் இங்க போய் இறங்கி அவன் போய் இறங்கி சாப்பிட்டேன். புரோட்டா சாப்பிட்டு இப்படி திருன்னு முழிச்சிருக்கேன். முழிக்க புருன்னு போக அதே ஏன்னா இப்படி ஒரு விதமான ஒரு பேர் இருக்கு. சரி, அதை விடுங்க. திருமயம்னு ஏன் பேர் வந்துச்சு? திருமயம்னு ஏன் பேருன்னா திருனா உயர்ந்த, மையம்னா நடுவே. காரைக்குடிக்கும் புதுக்கோட்டைக்கும் நடுவே இருப்பதனால் திருமையம் என்று பேர் வந்தது. அப்படி சொல்ற. சரியா. புதுவயல் ஏன் பேர் வந்துச்சு? புதுவயல் ஏன் பேர் வந்துச்சுன்னா ஒரு ஆள் வந்து 1.5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்து புதுசா ஒரு வயல் வாங்கினதுனால் புதுவயல் என்று பேர் வந்தது. சரி, அதுவே பழைய வயலா இருந்தா? பழைய வயலா இருந்தா அது ஒத்திக்கு வாங்கினது பழைய வயல். திருச்சின்னு ஏன் பேர் வந்துச்சு? திருச்சின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா இங்க இருந்து இப்படியே போய்
அங்க ரெண்டுக்கிட்டு திரு சீ 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 சீன்னு சொல்லிக்கிட்டு. ஏன் காரைக்குடின்னு பேர் வந்துச்சு? காரைக்குடி ஏன் பேர் வந்துச்சுன்னா காரைக்காலில் போய் சரக்கு வாங்கியாந்து கார்ல வைத்து குடித்ததுனால் காரைக்குடி. காரைக்கால சரக்கு வந்து காருக்குள்ளே வச்சு வெளியே வச்சு குடிச்சா மாட்டிக்கிடுவான். கார். ஆஹா, என் திருப்பத்தூர் என் பேர் வந்துச்சு. திருப்பத்தூர் ஏன்னா திருனா உயர்ந்த புத்துனா இங்க இருக்கு, அதான் திருப்புத்தூர். திருப்புத்தூர் நாளாப்பட்டது திருப்பத்தூர். திருப்பத்தூர்னு பேர் வந்தது. ஆஹா, என்ன ஒரு சிறப்பு. மேலூர் ஏன் பேர் வந்துச்சு? மேலூர்னு ஏன் பேர் வந்து அங்க இருந்து தொண்டியில இருந்து பைக்கிறதுனா 10 கிலோமீட்டர், 20 கிலோமீட்டர், 30 கிலோமீட்டர் போயில கிலோமீட்டர் ஏறுதா, அதான் மேலூர். சரி, போற வழியில கீழே ஒரு ஊர் இருக்கே, அந்த ஊருக்கு ஏன் கீழே பேர் வந்துச்சு? அங்க இருந்து அப்படியே கீழே இறங்கி வந்தா கீழூர். எப்படி இவ்வளவு தெளிவா நீங்க தான் படிக்கிறீங்க? படிச்சிருக்கேன், பேசுறேன். தொண்டின்னு ஏன் பேர் வந்துச்சு? தொண்டின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா அங்க நொண்டி ஒரு ஆள் இருந்தார். ஒரு ஆள்கிட்ட போய் கட்டு போட்டு அது சரியா வரல, நாளாக தொங்க ஆரம்பிச்சிருச்சு. தொங்கிட்டே இருக்க ஒரு கடையில் போய் டீ சாப்பிட்டேன், அதான் தொண்டி. இது எப்படா தொங்குன டீ தொண்டி? எப்படி தொண்டி? கைகாட்டின்னு ஒரு ஊருக்கு. ஆமா, அது எப்படி வந்துச்சு? கைகாட்டின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா திரையா நிக்கிறேன் அதான் அப்படின்னு கை காட்டினால் கை காட்டி. எப்படி இதெல்லாம் உங்களுக்கு இயற்கையா வந்த ஞானமா இல்ல? படிச்சிருக்கங்க, கொரோனா நேரத்தில் படிச்சல உட்காந்து. திண்டுக்கல் ஏன் பேர் வந்துச்சு? திண்டுக்கல் ஏன் வருதுன்னா இங்க இருந்து வேகமா முண்டுக்கல்ல ஏத்திட்டு போய் திடீர்னு போட்டுறாங்க, அதான் திண்டுக்கல். முண்டுக்கலது இவனே திண்டுக்கல். முண்டுக்கலதுக்கு திண்டு போட்டதா திண்டுக்கல்ல போட்டனால திண்டுக்கல். ஐயா, சூரகுண்டுன்னு பேருக்கு. அது என்ன? சூரகுண்டு. சூரகுண்டுன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா அங்க குண்டு விரத்த தண்ணி கல் இருக்கு, அது சூரம்னா வந்து தூக்கி வீசுறது, அதான் சூரகுண்டு. குஞ்சகுளம்னு பேர் இருக்கு. குஞ்சகுளம். குஞ்சகுளம்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா அங்க வந்து நிறைய குளம் இருக்கு. சரி, அதில் ஒரு சின்ன ஒரு கோழி குஞ்சு போய் ஒரு குளத்துக்குள்ள போய் செத்து போயிடுச்சு, அதான் குஞ்சங்குளம். அது குஞ்சுகுளம் சொன்னது குஞ்சங்குளம் பேர் வந்துருச்சு. குஞ்சு போய் உள்ள இருந்து செத்தனால குஞ்சுகுளம். அது நாளாக குஞ்சங்குளம் அப்படின்னு பேர் வந்தது. அப்பா இப்படி தேப்பம். சரி, அண்ணன் யாருன்னு சொல்லுங்க. தம்பி யாருன்னு சொல்லுங்க. அண்ணன் யாரு கேட்டா தம்பி யாருன்னு கேட்டீங்களா? ஆமா, அண்ணனுங்களுக்குலாம் நான் தான் தம்பி. தம்பியாருக்குலாம் நான் தான் அண்ணன். போட்டியா? எங்க போட வர்றாங்க? நாங்க மொத்தம் 10 பேர். நாங்க மொத்தம் 7 பேர் பிறந்தோம். தக்கன் வசீட்டன் புருகிருத்து மரீசி புலசேர் ஆங்கிரசன் அத்திரிப்புலவர் நாரதர். எனக்கு மேல 9 அண்ணன். நான் கடைசி தம்பி. அண்ணனுங்களாம் நான் தான் தம்பி. சரி, நீங்க தம்பிகளுக்கு அண்ணன் நீங்களே. ஆமா, நாங்க அண்ணன் தம்பி எத்தனை பேர்? நாங்க அண்ணன் தம்பி 7 பேர். பேர் சொல்லுங்க. சுப்பிரமணியம், ஆறுங்க, மலையாண்டி, லோகு, முனிராசு, வீரத்தேவன். என்ன எப்படி சொல்ற? சரி, மறுபடியும் திருப்பி சொல்லியா. சுப்பிரமணியம், மணியாண்டி, மலையாண்டி, லோகு, வீரத்தேவன். என்னோட 6 பேர் தான் வருது. ஒரு ஆள் போன வருஷம் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டான்ல. சரியா? முதல்ல வந்தவனி மூத்தவன், கடைசி வந்தவனி இளையவன், நடுவுல வந்தவனி நடுவுலவன். நீ எங்க வந்த? தேவோட்ட பெரியாதிபத்தில 3ஆம் நம்பர் ரூம் சித்ரா நரசு. தேவோட்ட பெரியாஸ்பத்திரி 3ஆம் நம்பர் ரூம் சித்ரா நரசு. டேய், இது எப்படா நான் நம்புறது? நீ பிறந்தவன உனக்கு அந்த ஞானமா இருக்கு. நான் நம்ப மாட்டேன்டா. நீ எப்படா நீ நிஜமாலே இந்த பிறந்த உறுப்பு கொண்டு வந்திருக்கேன். சரி, உங்களுக்கு அண்ணன் எத்தனை பேரு? நாங்க அண்ணன் வந்து எனக்கு 3 பேர். 3 அண்ணனுக்கு நீ தம்பி. தம்பி எத்தனை பேரு? 3 பேர். 3 தம்பிக்கு நீ அண்ணன். நீ அண்ணனா இல்ல தம்பியா? தம்பிக்கு அண்ணன். டேய், கேட்டா பத்தி அண்ணனா தம்பியா? தம்பி. டேய், 2 பேரா ஒரு ஆளா நீ? ஒரு ஆள் தான். 3 அண்ணனுக்கு நீ தம்பி. 3 தம்பிக்கு நீ அண்ணன். நீ அண்ணனா தம்பியா? அவனுக்கு தம்பி, இவனுக்கு அண்ணன். கொன்னே விடுவேன். இப்ப உனக்கு தம்பி 3 பேர் இருக்காங்களா? ஆமா. இந்த 3 பேருக்கு அண்ணன் எத்தனை பேரா இருக்காங்க? 4 பேர். அண்ணன் எத்தனை பேரு? 4 பேர் 4 இருக்காங்க இல்ல? இருக்காங்க. உங்களுக்கு அண்ணன் எத்தனை பேர் இருக்காங்க? 3 பேர். அந்த 3 அண்ணனுக்கு தம்பி எத்தனை பேர் இருக்காங்க? 4 பேர். அப்ப தம்பி எத்தனை பேரு? ஐயா, அவங்க என்னோட பிறக்கவே இல்லை, அண்ணன் தம்பியே இல்லை. டேய், முதல்ல 7 பேர் சொன்னேன். ஆமா. இப்ப 4 தம்பி சொல்றேன், 4 அண்ணன் சொல்றேன். அப்ப மொத்தம் எத்தனை பேர் நீங்க? மொத்தம் 7 பேர். ஆனா 8 பேர் வருது கணக்கு. எப்படிடா 8 பேர் வந்துச்சு? ஐயா, எனக்கு அதுக்குன்னு சம்பந்தம் இல்லை. இப்ப இவனோட பிறக்கவே இல்லை. நான் ஒரு பொருள் வாங்குறதுக்கு இங்க வர்றேன். இப்ப திருப்பத்தூருக்கே வர்றேன்னு வச்சுங்களேன். ஒரு பொருள் 500 ரூபா அலைய செலவு ஜோதி அண்ணன் வாங்கிட்டேன். 500 ரூபாய் செலவழிச்சிட்டேன். சரி. சின்ன எனக்கு செலவுக்கு பணம் தேவைப்படுது. ஆமா, காசு தேவைப்படும்னா ஒரு 500 ரூபா அப்படி அதான் நாணயம். நான் கரெக்டா கொடுத்துக்கள் வாங்கல, கரெக்டா இருப்பேன். 300 ரூபா செலவு பண்ணிட்டேன். சரி. மிச்சம் எவ்வளவு இருக்கு? 200 ரூபா இருக்குல்ல? 200 ரூபா இருக்கு. வாங்கின நாணயத்தை காப்பாத்தணும்ல, எல்லாம் கரெக்டா இருக்கு. உங்ககிட்ட ஒரு 100 ரூபா கொடுத்துட்டேன். சரி.
உங்களுக்கு இன்னும் எவ்வளவு தரணும் நானு? இன்னும் 400 ரூபா கொடுக்கணும்ல? அவர்கிட்ட ஒரு 100 ரூபா கொடுத்துட்டேன். ஆமா. அவருக்கு இன்னும் எவ்வளவு கொடுக்கணும்? அவருக்கு 400 ரூபா கொடுக்கணும். உங்களுக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 400. அவருக்கு எவ்வளவு கொடுக்கணும்? 400. 400 400 800. நான் எவ்வளவு செலவு பண்ணேன்? 300. அப்ப 800ஓட 300 சேர்த்தா 1100. நான் வாங்கினது எவ்வளோடா? 1000 ரூபா. இப்போ எப்படி 100 ரூபா கூட வந்துச்சு? சத்தியமா எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லப்பா. நான் எங்க அம்மா சத்தியமா எனக்கு தெரியாது. நானும் எடுக்கல. அண்ணன் தம்பி 7 பேர் தானடா? ஆமா. இப்போ எப்படி ஒருத்தன் கூட வந்தியா? 7 பேர் தானடா மொத்தம். ஆமா. அப்புறம் எப்படி ஒருத்தன் கூட வந்தியா? ஐயா அவங்க இதை பிறக்கவே இல்லைங்க. அவங்க அண்ணன் தம்பியே இல்லை. அவங்க யாரோ நான் யாரோ. நீ தான் போய் சொன்ன? அது நான் அண்ணன் தான் தம்பி தான் அப்படின்னு சொன்னீங்க. சும்மா விளையாட சொன்னேன். அவங்க யாரும் நம்ம சொந்த வந்தமே இல்லை. பெருசா நான் கிழிச்சு போடுவேன், அதை பண்ணி இதை பண்ணி அப்படியாக்கு இப்படியாக்கு. இருங்க இருங்க என்ன இருங்க சும்மா பேசுனா பேசி போன் பாத் புள்ளியாட்ட ஆட்டம் இருங்க என்ன ஓ மிரட்னா என்ன பெரியாளா என்ன ஒண்ணு நீ என்ன என்ன நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்க என்ன ஒண்ணு? நீங்க என்ன பண்ணுவீங்க? என்னடா ஒண்ணு நீ? இல்ல நீ சொல்ற என்ன ஒண்ணு? பேசுங்க இருங்க இருங்க என்ன என்ன பண்ணுவீங்க? ஏய் ஒழுங்கா பேசு நீ. இருங்க அப்புறம் நான் எங்க நீங்க தான் சண்டைக்கு வர மாதிரி வர்றீங்க? ஏங்க நான் எதுக்கும் பிரச்சனை வேணாம். நீங்க என்ன பண்ணுவீங்க? நான் கைய வாங்குறேனா? இல்ல அப்படி நீ கைய என்ன வாங்குற? கையை அப்படி தூக்குனேன். நானா வாங்குனேன்? அட்ரா அடையா அடிச்சிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் மாட்டிட்டு என்ன மாட்டார் குத்த. அப்படி பெரிய ஆள் மாதிரி நடிக்க. இருங்க நான் நடிக்கலங்க. நீங்க பேசுங்க பேசுவோம். என்ன ஒண்ணு நீ? என்ன நீங்க என்ன பேசுவீங்க? என்ன ஒண்ணு? ஏய் நம்ம வாங்கலாம். ரெண்டு பேரும் கூட்டி வந்து கல்வி கதிபதி கலைமானி குடியிருக்க சரஸ்வதி குடியிருக்கா. அம்மா கொடுக்க பாப்போம் பேசி பாப்போம். வெள்ளை கலையுடுத்து வெள்ளை 13 வெள்ளை கமலத்தில் வீட்டு இருப்பார். வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனம் வைத்ததாயே கலைமானி குடியிருக்க. நீ என்ன சரஸ்வதி குடியிருக்கா. மானமே அண்ணா மனமண்ணு மனமண்ணும் மானாமன் வந்தா நானே நானும் ஈரமா மானாமனன் முன்னி முன்னே அண்ணனும் மானா மணிமேனி மான் சொல்லியிருக்காங்க. நீங்க திரும்ப சொல்லு. ஒரு தான் சொல்லி அப்புறம் திரும்ப சொல்லலாம். ஆயக்கலைகள் 64 ஏய உணருக்கு என்னம்மை தூய உருப்பலிங்கு போல்வாள் என் உள்ளத்தை உள்ளே இருப்பாங்க வராது இடர் துடித்து தடித்து தோகை குத்தார கடிபடுத்து காற்று காரும் சொல்லியிருக்காங்க. திரும்ப சொல்லு. அங்க அப்ப நான் தான் சொல்லிக்கிருக்கேன். திரும்ப சொல்லுனா சரி அப்படி எத்தனை கவி பேசுவ நீ? நீங்க எத்தனை பேசுவீங்க? நான் ஒரு 500 பேசுவேன். நான் 501 நான் பேசுவேன். நான் 700 பேசுவேன். நான் 701 பேசுவேன். நான் 1000 பேசுவேன். 1001 திரையத்தூர் கார்த்திராஜன் மொய்யா போடுறா. ஓ வாழ்நாள்ல 101க்கு மேல எவனுக்கு போட்டதில்ல. ஏங்க சோத்துக்கு தங்கனா எழுத முடியும். பார்க்கலாமியா உமக்கு மக்கும் போட்டிடா பாப்போம். நீ என்கிட்ட தோல்வி விட்டேன்னு வச்சுங்களேன். யாரு நீ? என் வாழ்க்கையில இதுவரை நான் தோல்வி அடைஞ்சதே இல்லை. அப்படி ஒருவேளை தோல்வி விட்டா சரி நான் தோத்துட்டேன்னா உடம்புல ஒட்டு துணி இல்லாம இந்த மேடையை 3 முறை சுத்தி வரணும். அப்படியே போய் அன்னதான கொட்டையோட சுத்தி இப்படி ரோட்ல வந்து இதுக்கு மேல எப்படி இந்த ஊர்ல மழை எல்லாம் வேணுமா? அப்படி அதுக்காக தானே சொல்றேன் நீ அப்படி போன. நாங்க தோத்துட்டா இந்த உடம்புல நாங்க ஒட்டு துணி இருக்க கூடாது. நீங்க தோத்துட்டா நான் தோக்க மாட்டேன்ல. இது என்னங்க நான் மட்டும் தோக்கணுமா? இவங்க மட்டும் தோக்க மாட்டான். இது எப்படின்னு கேக்குறேன். சரி நான் உன்கிட்ட தோத்தனா இனிமே இந்த கட்டையை நான் பிடிக்க மாட்டேன். ஏன் வேற கட்டே இருக்கோ? பேசவே கூட மாட்டேன். சரி பாப்போம் பேசுங்க பார்க்கலாமா? ஒண்ணு இந்த இடத்துல நான் ஜெயிக்கணும் நீங்க தோக்கணும். இல்லைன்னா நான் ஜெயிக்கணும் நீங்க தோக்கணும். வாயிலே குத்துவேன். வேறு செவிக்கிறாரா நான் தோக்குறேன்னா வேறு செவிக்கிறாரா தோக்குறாரா? என்னடா கபையாகி கொம்மாகி காட்டுகத்தி நிற்குமாம் அவ என்ன நல்ல மரம் சபை நடுவே நீட்டோலை வாசியான குறிப்பிட மாட்டாத நன்மரம் பாது ஒரு பெண்ணை என்றால் வந்தவன் ஆளை என்றால் யாதவர் யாதன்றும் இல்லை என்றால் சொல்லியிருக்காங்க. வானர மல்லிதனை நனைய தூக்கணும் தான் ஒரு நெறி சொல்லு தாண்டி பீத்திரும் ஞானமும் கல்வியும் நவீன்ற நூல்களும் ஈனரு குறைத்தில் இடர்தாங்கமே காணாக்கன் குசியே கையறுக்க நானதே மானுக்கு வாய் திறக்க மாட்டாது வீணுக்கு அனுபவம் பற்றி எரிகிறது ஐயோ அன்புதால் இட்டு அமுது சொல்லியிருக்காங்க. போட்டிக்கு போட்டி பேசினா இந்த மாதிரி யாரும் பேசுறது இல்ல. படிச்சிருக்கேன் பேசுறேன். கை கொடுக்கறதுக்கு தப்பா நினைக்கிறேன். நீ பெருமைப்படுத்துறியா? எங்க எனக்கு பெருமையில நீங்க பேசுங்க. குரங்கு நின்று கூத்தாடிய கோலத்தை கண்டு அரங்கு முன்பு நாய் ஆடி பாடி கொண்டாது போல் கரங்க நீட்டி பேசும் கதிரை கண்டால் சிறங்கலாட்டி மச்சும் அருவிழாட்சி என்று சொன்னார். உள்ளவங்க வந்து வாங்கி நமக்கு அத்து கொள்ள மண்ணுன்னு பேர்த்து பெடுத்தால் அருதோ விழாமு சொல்லியிருக்காங்க. நீ சாதாரண நகைச்சுவையாளன் என்று மட்டும்தான் நினைத்திருந்தேன். ஆனால் ஆன்மீக சிந்தனை உள்ள ஒரு சில கவிகளெல்லாம் நீங்கள் பேசும்பொழுது மனதுக்கு சந்தோஷம் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. சந்தோஷம் இருக்கட்டும். இதே போட்டியை இன்னொரு மேடையில் இன்னொரு நாள் நம்ம 2 பேரும் வச்சுக்கலாம். ஆனால் இந்த தருணத்தில் இது வள்ளியை சந்திக்கும் தருணம். அதனால அவர்களுடைய நேரத்தை நம்ம எடுத்துக்க கூடாது. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். இல்லப்பா நீ தூங்குமா? ஏய் வேலையா பரியா தூங்க 5 மணிக்கு வந்தா 5 மணிக்கு வந்தா போதும் மாலை மாத்த தூங்குமா நீ? ஏய் என் பேர் நாரத தந்தை பிரம்மா தாய் கலைவாணி பாட்ட மகாவிஷ்ணு பாட்டி மாதிரி அதெல்லாம் வேணாம் நீங்க பேசுங்க. ஓடோதி
ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம அம்மனமா சுத்தம் பண்ண ஒரு அதை எனக்கு உறுத்துது. அப்ப அதுக்காக அவங்க வந்து இன்னும் வள்ளியை சேர்ந்து அதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டா. நம்ம ஊர் நாடா இருந்தா நான் பேசிக்கிறேன். நான் ஓடாவது பேசிக்கிறீங்க நீ. அம்மா பேசுங்க, அதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டா, பேசுங்க. விரல் நிறைய மோதிர வேண்டும், விராக்கர் இருவர் முகந்த வேண்டும், இடையில் பஞ்சாயத்து பை. உனக்கு என்ன வேணும்? கருங்க. என்ன தேவலா பேசா? அவர் ஒரு ஜோதியர் மாதிரி அவரோட தேவலா பேசு. அவர் நேராச்சு அவரே பேசிட்டாரு. நேராச்சு அந்த சம்பள காசுக்காரர் இருக்காரு. ஏய் ராஜவாட்ட போய் சொல்றாரு, விராஜர் நேராச்சு சொல்றாரு. அதெல்லாம் சொல்லல. ஆமா அவர் மூட்டாப்பல டைம் ஆகிட்டு இருக்கு. நான் சொல்ற கேளு. அவரு டேய் பெரிய மனுஷன் சொல்றாரு. நான் சொல்ற கேளு. ஏய் கிரு வள்ளிக்கு நாரதருக்கும் தர்க்கம் நிறைய இருக்கு. நான் ஸ்ட்ரெஸ்ஸே இல்லாம சுத்தம் அப்ப தோத்ததுக்கு என்ன அர்த்தம்? யோ இந்த ஊர்ல மழை வேணுமா என்ன? முடிங்க. வேலை வந்து தகாச்சி நீ இருமா. டேய் முடிக்க சொல்லிட்டேன். இந்தா முடிக்க. நீ வாங்க. அடயா இங்க வாங்க. டேய் அவர் என்னை கூட்டிட்டு போறாரு. அதெல்லாம் கூப்பிடல, போய் நான் பாத்துக்கிறேன். புத்திமான் பலமானவன் பலமானவன் புத்தியற்றால் எத்தனை விதத்திலும் இடர்ந்து வந்தது மற்ற சிங்கந்த குருமியில் கூட்டி சென்று உற்றதற்கு சாயல் கட்டி ஓமை போடாமல் சொன்னார்கள். பொன்னாய் மணியா புறமாய் போடலாம் பாக்குறியா? பொன்னாய் மணியாய் புறமாய் அகமாய் புனிதமாய் வண்ணாய் மலைய ரவியாயி பற்றுமாய் முன்னாய் பின்னாய் நடுவுமாய் சொல்லியிருக்காங்க. சரி எப்படியாவது உன்னை காப்பாற்றலாம்னு நினைச்சேன் நான். நீ அம்மனை குடியாத உடனே முடிவு நாங்க அம்மனை குண்டியா ஓடணுமா? விநாயக பெருமானி அப்படியே ஓடுனாலும் எப்படி இருக்கும்னு யோசனை நீ பாரியா? விநாயக பெருமானி நீ தான் இவரை காப்பாற்ற விநாயகர் இன்னொரு விநாயகர் தான் காப்பாற்ற முடியும். அதெல்லாம் பேசுங்க. அப்படியா? சொல்லுவதை சொல்லிவிட்டு சொல்லி மறந்துவிட்டா சொன்னீங்க சுருக்கன்னு சொல்லி படுவாதாமே. கதிரவனுக்கு என்ன கையால் கழுவனை சொல்லுவா புடுக்க சுதியல் ஆடி பாடி சுதியந்தருக்கெல்லாம் புதிய தெரிஞ்சு அகமே நீ வாழ்த்தாதன்னு சொல்லியிருக்காங்க. என்னது என்னதுன்னா சொல்லி செய்வார் சரியா, சொல்லாமலே செய்வார் பெரியா, சொல்லியும் செய்வார் கைவரே நல்ல குலமால வேர்க்கன பலாமாவே பாதிரே பாரு அகழ்வார் தாங்கும் நிகழ்வோல தம்மை இகழ்வார் போல்த்த தலை சொல்லியிருக்காங்க. அருமோனி எது மணங்குண்டுமோ கருமுகனி எட்டி மகமம் இருமுகனி ஆணி வெல்லலாம் நரமுகன் நாம கென்ஷம் சொன்னானே. கற்க கஜன கற்றமின் இருக்கு அதற்கு தலை சொல்லியிருக்காங்க. செல்வத்தில் செல்வத்தில் எல்லாம் தலை சொல்லியிருக்காங்க. துப்பாக்கி 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 ரெண்டு துப்பாக்கி 100 ரூபாய். இறந்தார் நாடகத்துக்கு போயிட்டு என் பொண்டாட்டிய கேத்து போக சொன்னேன். பெருகுது பாலும் பருப்பு பாலும் பருப்பு பாதாம் பாலும் முந்திரி பிஸ்தா சாப்பிட்டா நாட்டாக்கிறவங்க சூப்பரா இருக்கும். பாதாம் பிஸ்தா முந்திரி சாப்பிட்டா அடியல் பிரியால் பிரிச்சு போடலாம். பையூரிலே பிறந்த தேவோட்டில பிறந்து நேர புதுக்கோட்டையில வந்து நாடகம் ஆடி இந்த காசை வாங்கிட்டு போய் திருப்பத்தூர் காட்டாம்பூர் பக்கத்துல இந்த நாடகத்துல நாராயணபுரத்துல ஆடி இந்த காசை வாங்கி கொண்டே லோனு காசு கட்டி நான் குடும்பத்தை காப்பாத்தணும். எந்த ஊர் இருந்த ஒரு நிகழ்ச்சி அந்த ஒரு செய்தி வந்து அதாகப்பட்டது காந்தி அப்பகி இருதகி தீரகம் சோம்பு மல்லி கடுகு வெந்தயம் மிளகாய் ஊறுகாய் என்று சொல்லக்கூடிய அருகி அப்பறகு தீனிமணிக்கு ஓம் தீரே பேசுவதற்காக பேச வேண்டும். ஒரு மனிதர் சாமியே அலைவாணி கைவானே பகவதியே அங்கனே முருகனே ராமனே ஈசனே ஐயனே பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு கல்லு முள்ளு. என்னையா நான் ஒண்ணு சொல்றேன் நீ ஒண்ணு சொல்ற. அரக்காத்து கூட ஆகாது ஆடு பாம்பே 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 பாம்பேன்னு சொல்லியிருக்காங்க. சித்திரம கைப்பழக்கம் 18 வருஷமா கைப்பழக்கம் நித்தம் நிறைய நடைப்பழக்கம் கைப்பழக்கம் ஒரு மாசமா கை பழக்கம் இல்லை. இரும்பு கொடி யார் வெல்லலாம் நரம்பு கொடியை நாம் அதை கெஞ்சம் என்று அழகாக வெட்டனவை மெத்தனவை வெல்லலாம். வேளத்தில் பட்டருவும் கோல் பந்தில் பயாது நெட்டிருப்பு பாறைக்கு நெக்கு விடா பாறை பசுமரத்தின் ஆணிவேருக்கு நெக்கு விடும் என்று சொன்னானே. வரப்பு உயர நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் நெல் உயர குடி உயரும் குடி உயர கோன் உயர்வான் கோன் உயர்ந்தால் நாம் உயரும் என்று அவை பாட்டு அழகாக பாடுகிறார். பார்த்தீங்கன்னா சுருக்கமாக சொல்லக்கூடிய விஷயத்தை அழகாக தெளிவாக உயர்வுக்கு பெருமை சேர்த்தவள் யார் என்றால் அவை பிராட்டி என்பதற்காக மேற்கொண்டு தின்புகத்தான் மாநகர் விட்டு வந்து
டேய் 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 எது பொரியலையா எடியப்போ என்னது அது கடை விரித்து எங்கே இருப்பதை கட்டி விட்டேன் மூட்டையை கட்டி கொண்டு அடிமையில் அடி வைத்தால் அம்மையில் நகரும் பேச மாட்டேன் அடிமேல் அடி வைத்தால் தான் அம்மையில் அவனுக்கு வா வா பேச மாட்டேன் வாடா பேச்சம்பளம் ஆமா வேர்ச்சம்பளம் வா 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 தங்கமா அது என்னது சரி 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 நம்ம நீ கதை ஆரம்பிப்போம் பெண்ணியாரம் நடந்த நாடா இல்லையா நீதானே முதல்ல வந்து 2:30 தான் கதையை ஆரம்பிப்போம்னு சொன்னேன் சொன்ன அப்ப கதையை ஆரம்பிச்சிருந்தேன் இல்லையா சரி ஏமே நாரத தண்ணி பிரம்மா தாய் கலைவாணி பாட்ட மகாலட்சுமி பாட்டி மகாலட்சுமி என் பேர் வீரத்தேவன் எங்க அப்பா நம்பிராஜ் எங்க அம்மா நங்கை மணி எங்க மாமா அவர் சுந்தரம் எங்க அத்தை பேர் வள்ளி எங்க அத்தை எங்க மாமாவுடைய செட்டப்பு பேரு புனிதா எல்லாரும் பேர் சரியா சொல்லிட்டியாடா யூடியூப்ல தெரியுற மாதிரி அதான் தெளிவா சொல்லு என்னை கேட்டா சொல்ற நீ யாரு அந்த இடத்து காவல்காரன் முட்டாப்பனை நீ என்ன வேலைக்கு வந்தேன்னு கேட்கலடா நீ யார் நீ எடுத்துங்க முட்டா போயிடா உன்னை சொல்லப்ப நீ ஏன் கோச்சுக்காத நீ யாருன்னு கேட்டேன் வீரத்தேவன் திருட்டு நாய் என்ன வேலைக்கு வந்தேன்னு கேட்டேன் நீ யாருன்னு கேட்டிருக்கேன் சொல்லுங்க திருட்டு நாயா உங்களை சொல்லலைங்க நீங்க பேசாம இருங்க உங்களை சொல்லுவேண்ணா என் பேர் என்னையா என் பேர் தெரியல ஏண்டா முள்ள மாதிரி பல தெரியலையா தெரியுமா என்னடா கேட்டேன் நீ யாருன்னு சொல்ற உனக்கு என்னையா பிரச்சனை இல்லை நீ யாருன்னு கேட்டேன் சொல்லு நான் வீட்டில் பேக்க தூக்கிட்டு கிளம்பி ஒரு கலட்டு முண்டை மூஞ்சில் முழிச்சேன் அது வெறுங்க மாதிரி முடிய இறச்சி போட்டார் கொஞ்சம் பழசாரி முண்டை அவளை கொல்லாம விடக்கூடாது காலி நீதியாத நான் எடுத்து காவல்காரன் ஏண்டா கேன பையல கேனா கேன பையல நான் கேட்டது நீ யாருன்னு கேட்டுக்கண்டா நான் என் மயனுக்கு அப்பேன் முட்டா பையல ஏண்டா என்ன உங்க யாருக்கு மயன் நான் கேட்டேன் நீ யாருன்னு சொல்ற நான் வேணும் டிரைவரோட மச்சினே அட இடிச்ச வேணும் டிரைவரோட எதுக்கு வந்த இதுக்கு வந்த இதுக்கு என்ன கண்ணாடி துடைக்க நான் தலைமை எப்படி பொண்டாடி குடியிருக்கப்போ நம்ம போட்ட பொருள் அங்கே தெரிஞ்சு போச்சு நம்ம தான் ஜெயிச்சது என்ன உள்ள இருந்து நீ பெரிய ஆள்ரா தம்பி அண்ணே நான் இல்ல உன்கிட்ட பேச முடியுமா நீ போட்ட உடனே நாரதர் தெரிச்சு ஓடுறாருப்பா நான் தான் ஜெயிச்சது பெட்டிக்கார் சொல்றாரு நீ போட்ட உடனே நாரதர் தெரிச்சு ஓடுறான்னு ஐயா அதான் சொல்லல அன்னைக்கு வந்த நாடகத்துல தண்ணியை போட்டு தெரிச்சு ஓடிட்டாரு ஒரு ஆளு உங்களை சொல்லல உங்களை போய் சொல்ல ஐயோ அண்ணே நம்ம கதை தெரியல என்ன கதை நான் தான் ஜெயிச்சது நம்ம எப்பவுமே நம்ம வாழ்க்கையில நம்ம தான் வெற்றி நான் போட்ட இந்நேரம் உடப்பப்பட்டி போயிருப்பார் ஆல்ரவுண்டுக்காருக்கு வெயிட்டா பணம் கொடுத்துட்டியா எங்க நாரதர்காரனை அடிச்சு தூக்கி போட்டியான்னு கேட்கிறாரு ஐயா ஐயா அன்னைக்கு ஒரு தூடு கட்ட சொன்னாரு அதை அடிச்சு தூக்கி போட்டியான்னு கேட்டாரு உங்களே போய் சொல்றாரு அவர் சொன்னதை அடிச்சு தூக்கி போட்டியான மாதிரி கேட்டுச்சுரா அறுத்து தூக்கி போட்டியான்னு இப்ப ஒன்னும் சொல்லல சாமியா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு உனக்கு எப்படி
கேக்குதோ தாங்க ஆயாலே ஜிசிகோ புர்கி மான் குட்டியே வர்றா புள்ளிமான் குட்டியே மேனிதான் ஒரு பூந்தொட்டியே கொள்ளு கொள்ளு கண்ணங்கள் பார்த்து நெஞ்சில தெருக்கூத்து ஊரவிக்க ரகசிய பார்த்தேன் என் நெஞ்சில புயல் காத்து மான் குட்டியே புள்ளி மாங்குட்டியே மேனிதான் ஒரு பூந்தொட்டியே உன்னால உன்னால என் மனசு உன்னால தரையில் ஓடு நாடா போல ஏன் ஓடுது அது ஏன் ஓடுது உன்னால உன்னால உன்னோட நினப்பால கண்ணுக்குள்ள மிளகாவத்தல் ஏங்காயிரு அது ஏங்காயிரு இது பஞ்சலோகமேனி மஞ்சுதலகாணி மேல வந்து ஏன் விழுந்த நீ செக்க செக்கத வந்த குங்குமத்தி கலந்த வண்ணத்திலேயே பொருந்த நீயும் நானும் தான் ஒன்னா திரியிறோம் தீயே இல்லையே ஆனா எரியிறோம் மான் குட்டியே புள்ளி மாங்குட்டியே ஓ மேனிதான் ஒரு பூந்தொட்டியே சங்கு சக்க சங்கு சக்க சங்கு சக்க ரே 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 ரே. சங்கு சக்க சங்கு சக்க சங்கு சக்க ரே 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 ரே. உன்னோடு என்னோடும் உடம்போட வேர்த்தாலும் வேர்த்திடாத இடமும் உண்டு நீ சொல்லணும் அத நீ சொல்லணும் ஆணோடு பெண்ணோடும் உடம்போடு வேர்த்தாலும் உதட்டு மேல வேர்க்காதையா நீ நம்பு அது நீ நம்பு நீ அங்க கொஞ்சம் காட்டி இங்க கொஞ்சம் பூட்டி பாதி உயிர் எடுக்காதே கட்டி கட்டி பிடிக்க சண்டையிடுங்கடிக்க உத்தரவு கேட்காதே அசத்தா போதுமே அறத்தே பார்க்கலாம் கசந்தா போய்விடும் கலந்தே இருக்கலாம் மாங்குட்டியே புள்ளிமான் குட்டியே மேலிதான் ஒரு பூந்தொட்டியே ஆயாலே நம்ம இடத்திற்கு நாரதர் வந்திருக்கிறார் அப்படியா சுவாமி சுவாமி நான் இல்ல சுவாமி வணக்கம் இல்ல இது வள்ளியோட தோழி சுவாமினா இது வள்ளி இல்லையா வள்ளியோட தோழி இது ஏன் ஆளு இல்ல அவர் வாழ்த்துனதை பாத்தியா எங்க வாயான்னா மரியாதை இல்ல, ஐயான்னு மரியாதை இல்லையா ஐயா அவர்களே எங்க வாத்தியார வந்து ஐயா அப்படின்னு சொல்ற மரியாதை சார் ஐயா யோ நூடுல்ஸ் மண்டையா எங்க என்ன மண்டை நூடுல்ஸ் கலர் கலர் நூடுல்ஸ் பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வலிக்கு விழலாமா பொம்பளைங்க கத்துப்பட்டு வலிக்கு விழலாமா மாமா பழங்க காத்துப்பட்டு தடிக்கு விழலாமா அச்சம் மடன்னா நம்ம மறந்தாச்சா காத்தாடு காத்தாட பிறந்தாச்சா
சின்ன நான் நாடகத்துக்கு அறிமுகமான புதுசில் என்ன செய்வேன்னா நாடகத்தை ஆரம்பித்து வச்சுட்டு முன்னால் உட்காந்து நாடகம் பார்க்குறது இதுதான் வழக்கம். ஆரம்ப காலத்தில் அப்படியே நாடகம்னா ஒன்று தானே வரும், அதனால் உட்காந்து நாடகம் பார்க்குறது. இப்போ சமீப காலத்தில் நம்ம அதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை. ஆனால் இதில் நான் ஒரு முக்கியமான விஷயம் நான் கேள்விப்பட்டதில் பார்த்துருக்கிறேன். சிறு வயதிலே முதலிலே இந்த பையன் நாடகத்துக்கு அறிமுகம் ஆகிறப்போ எப்படிப்பட்ட நடன மாதர்களாக இருந்தால் அவருடைய ஆட்டத்தினுடைய நகைச்சுவை திறமையாலே வென்று இன்றும் கார்த்திக் ராஜா என்ற ஒரு பேரோடு புகழோடும் வாழ்கிறார். மிகப்பெரிய சிறப்பு, அதுக்கு வாழ்த்துக்கள். அதே மாதிரி நம்ம பொதுக்கூரை சேர்ந்த மதுக்கூர் அந்த காலத்துலேருந்து நான் கூட்டு விளையிட்டேன். மன்னார்குடி இருந்து மதுக்கூரிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த நடன மாதவர்கள் மிக சிறந்த ஒரு ஆட்ட நாயகி, மிக சிறப்பாக ஆடக்கூடியவர். இதில் பாருங்கள், நான் இன்றைக்கி எப்படியாவது நம்ம முடிச்சு இந்த நாடகத்தை பார்த்தோம்னா அப்படிங்கிற எண்ணத்தோடு போய் நான் படுத்து தூங்கிட்டேன். ஆனால் இன்று எனக்காக இல்லாமல் மக்களுக்காகவும் சேர்த்து எனக்காக இந்த முதல்ல 2 பேர் வந்து ஆடுவீங்கல்ல, அந்த ஆட்டத்தை மட்டும் எனக்காக ஒரு ஆட்டம் என்ற 2 பேர் ஆடுவீங்க. ஒரு ஆட்டம் உங்களுக்கு பிடிச்ச ஆட்டமே. ஆட்டம் ஆடியதற்கு மகிழ்ச்சி. நான் ஏன் உங்களை ஆட சொன்னேன் தெரியுமா? அதில் ஒரு விஷயம் இருக்குது. மற்ற எல்லா சிரிப்பு நேரம் ஆடுவார்கள், அவர்கள் ஆட்டத்தை மட்டுமே கவனித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் நீங்கள் ஆட்டத்தில் ஒரு நகைச்சுவை செய்வீர்கள். அந்த ஆட்டத்தில் அருமையான ஒரு நகைச்சுவையும் செய்து ஆடி இருக்கின்றீர்கள். நான் கவனித்தவர்கள் தெரியும், மற்றவர்கள் கவனித்தவர்களே தெரியல. உங்களுடைய ஆட்டத்தில் ஒரு நகைச்சுவை அதில் கலந்திருக்கும். எனக்காக ஆடியதற்கு நன்றி. நான் தலைவியமை பார்க்க வேண்டும், இருந்தாலும் கூட எனக்காக இன்னொரு ஆட்டம் நகைச்சுவையோடு நீங்கள் ஆடுங்கள், பார்க்கலாம். அடிமைக்கு மீண்டும் ஒரு நன்றி. ஏன் இப்படி 2 மனைவியில் நீங்கள் கட்டிங்கிறது எனக்கு இப்போ தான் தெரியுது. உங்கள் நகைச்சுவை ஆட்டம் கூட வித்தியாசமாக இருந்தது, ரொம்ப சந்தோஷம் மகிழ்ச்சி. இல்லை, நீங்கள் சொல்கிறத பார்த்தா அவன் ஆடுனதுக்கு அந்த நாக்கு நீ பேசுது நீ பெட்டி வாசி. ரொம்ப நன்றி, எனக்காக ஆடியதற்கு நன்றி. நான் தலைமையை பார்க்க வேண்டும், இருந்தாலும் எனக்காக இன்னும் ஒரு முறை நீங்கள் ஆட வேணான்னு சொல்ல வரேன் நான். ஏன் தெரியுமா? நன்றி உங்கள் இருவருக்கு மட்டும் கிடையாது, நான் நன்றி சொல்லக்கூடியது நிறைய பேர் கடமைப்பட்டிருக்கிறேன். பெட்டிங்க, மிருதங்கம், பலவாத்திய மன்னர், நமது தாளக்கலைஞர் அனைவருக்கும் நன்றி சொல்ல வேண்டும். ஒளிபெருக்கி நிலையத்தை நன்றி சொல்ல வேண்டும். இதை கவனித்துக் கொண்டிருக்கக்கூடிய ரசிகர்களுக்கும் நன்றி, விழா குழுவினருக்கும் நன்றி. இந்த கொட்டையை போட்டது யாரு? பேர் பேர் வாய்ச்சல் பேர் கார்த்தி. ஸ்டேஜ் போட்டது யாரு? கார்த்தி. முதலிலே இந்த மேடையை அமைத்த கார்த்தி அண்ணன் அவர்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு நன்றிதனை தெரிவித்துக் கொள்ள. எதனால சொல்றீங்க? அதில் என்ன அப்படின்னா, எவ்வளவு பெரிய ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு மேடை போட்டாலும் அந்த மேடையில் கார்த்திக் ராஜான்னு ஒரு பையன் போய் ஆடிட்டாப்லைன்னா ஏதாவது ஒரு வகுதி உடஞ்சி கீழே விழுந்துடும். நான் இது எப்படி நான் அடுத்த மேடைக்கு பக்கத்தில் நாடகம் வாங்கினா ஸ்டேஜ் இவரை சொல்லணுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் கூப்பிட்டு இவரை ஆட சொன்னேன். ஏன்னா இவர் ஆடி இந்த மேடை உடையலைன்னா எந்த மன்னராலும் ஆடி மேடை உடையாது. இந்த மேடைகளை செய்த அவர்களுக்கு தான் நன்றியை தெரிவித்துக்க வேண்டும். இவரை திண்டுக்கல் பக்கத்தில் ஒரு மேடையில் நான் ஆட சொன்னேன். நான் போய் அங்கே நின்றுக்கிட்டு பெட்டி காட்டேன், ஆடினாரு. திரும்பிட்டு பார்க்குறேன், கார்த்திக் ராஜாவை காணா. ஏன் உள்ள ஓடிட்டானா? இல்லையா, இந்த ஸ்டேஜ் உடஞ்ச ஆள், கீழே கிடந்த ஆள். ஆனால் இன்னைக்கு பாருங்க எவ்வளவு ஆட்டம் போட்டாலும் அது கொஞ்சம் கூட அசையாமல் இருக்குன்னா அந்த ஸ்டேஜ் இந்த மேடை அமைத்த அன்பு அண்ணா கார்த்தி அண்ணாருக்கு தான் நன்றி. நன்றி. அதை வணக்கம். ஆமாம், குட்டி அணையெல்லாம் வந்து எனக்காக இன்னொரு ஆட்டம் நீங்கள் ஆட வேண்டாம். சாமி இங்கே வாங்க சாமி, இவ்வளோ தூரம் சொன்னீங்களே, அவனுக்காகத்தானே நாங்கள் வாய்ச்சோம். அப்போ எங்களை பார்த்தா நீங்கள் நன்றி சொன்னது சரிங்க, எங்களுக்காக ஆட்டம் ஆடக்கூடாதா? இசைக்குழுவுக்காக அவர்களுக்காக ஒரு ஆட்டம் நீங்கள் ஆட வேண்டும். அது இந்த நின்று ஆடுற ஆட்டம், அது சாமிக்கு ஆடிட்டியா? உட்காந்து குத்துறது. திருப்பத்தூருக்கு பஸ் இருக்கா? ஏய், இதில் என்ன பஸ் ரூட்டு பெரிய பைபாஸ், பஸ் போகாமல் இருக்குமா? என்ன கேட்குற மாதிரி கேள்வி. எங்கள் அப்பா தான் இறந்து வச்சு நான் கேட்டு போகணும். ஏன்டா எத்தனை இறக்கத்தான் உங்கள் அப்பா தான் இறக்க?
பள்ளியோடத்துல ஆரம்பிச்சவன் ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் பெண்ணோ ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் கண்ணோ சேலை சோலையே பருவ சுகம் தேடும் நாளையே சேலை தோலையே பருவ சுகதான மாலையே பகல் உறங்கின ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் வீணையெனும் மேனியிலே தந்திகளை மீட்டும் கைவிரலில் ஒரு வேகம் கண்ணசைவில் ஒரு பாவம் வீணையனும் மேனியிலே தந்தையினை மீட்டும் கைவிரலில் ஒரு வேகம் கண்ணதில் ஒரு பாவம் வானுலகே பூமியிலே வந்தது போல் வானுலகே பூமியிலே வந்தது காட்டும் போட்டாட்டும் ஜீவநதி நெஞ்சிலே ஆடும் ஓடும் தேடும் புதிய அனுபவம் ராத்திரியில் பூத்திருக்கும் தாமரைதான் வெள்ளோம் ராஜசுகம் தரிபல தூதுவிடும் மாங்கனிகள் தொட்டிலிலே தூங்குதடி அங்கே மன்னவனின் பசியார மாலையிலே பரிமாற மாந்தரிகள் தொட்டிலே தூங்குவதே அங்கே மன்னவனின் பசியார மாலையிலே பரிமாற வாழையிலை நீர்களித்து ஓடடியன் கண்ணே வாழையிலை நீ தெளித்து போடதியல்களே நாதசுரம் ஊதும் வரை நெஞ்சம் என்னும் கொஞ்சம் பொறுமை அவசியம் ராத்திரியில் புத்திருக்கும் தாமரைதான் வெள்ளம் ராஜசுகம் தேடி வர தூதுவிடும் அங்கே அழைத்த காரணம் என்னவோ நம்மிடத்திற்கு நாரதர் வந்திருக்கிறார். அழைத்து வாருங்கள் வாங்க வாங்க ஒரே மாதிரி இருக்கவன் அடையாளம் தெரியல. இந்த நாடகத்தில் பங்கேற்கின்ற கலைஞர்களுக்கு விழா குழுவினர் சார்பிலே பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இங்கு வள்ளிகளான் அடிக்கும் அன்பு சகோதரி நந்தினி அவர்களுக்கு விழா குழுவினர் சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இங்கு நாடகம் நடத்தி கொண்டிருக்கும் அன்போனார் வடப்பம்பட்டியைச் சேர்ந்த பி பெருமாள்ராஜ் அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஆறுமணி கலையரசு அன்போனார் கோவில்பட்டியைச் சேர்ந்த டி அழகேசன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. மிருதங்க சக்கரவர்த்தி அன்பு மாமா மோகன்தாஸ் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. ஆல்ரவுண்ட் மாஸ்டர் பெங்களூரை சேர்ந்த ஆரும் துரைராஜ் அன்புனார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. தாள மாஸ்டர் அரசோடத்தை சேர்ந்த ஜோதி மாமா அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. இங்கு டான்ஸ் இங்கே பபுனா நடிக்கும் அருமை தம்பி கார்த்திக் ராஜா அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. இங்கு டான்ஸ் ஆடிக்கும் அன்பு சோரி சாந்தி அவர்களுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. அப்படியா? இந்த நாடகத்தில் ஒளி ஒளி சிறந்த ஒளி வேடிக்கையாக அமைந்து கொண்டிருக்கும் பாரதி சவுண்டரிஸ் பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்தப்படி ஒட்டப்பாசி
இங்கு முருக நாடகம் நடத்தி கொண்டிருக்கும் அன்பு மாமா புதுகையை சேர்ந்த CR சீனிவாசன் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. எங்களுக்கு சிறந்த முறையில் சீன் அமைப்பு நாகமால் சீன் கம்பெனி. இந்த சீனுக்கு ஒரு துண்டு கொடுத்துருங்க. ராஜபாடுக்கு துண்டு. இங்கே இந்த நாடகத்திற்கு சிறந்த முறையில் கொட்டை அமைத்திருக்கும் கார்த்திக் அன்பனார் அவர்களுக்கு ஒரு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. மற்றும் எங்களை பாதுகாப்புடன் அழைத்து வந்த எங்கள் பாசமிகு எனது அன்பு அண்ணார் அண்ணே குமார் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. எங்களது நாடகத்தினை சிறந்த முறையில் வீடியோ கவரித்து கொண்டிருக்கும் அம்பாள் மீடியா கலா டிஜிட்டல் லைவ்ல போயிட்டு இருக்கு நம்ம நாடகம். அன்புடங்களுக்கு வாங்க 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 சுறுசுறுப்பா வாங்க வாங்க. வாங்க நான் எடுக்கிறேன் வாங்க தம்பி வாங்க. ஏப்பா நீ என்ன வீடியோ தூக்கிட்டு போகலாம்னாக்கிறியா? எடுக்கிறேங்கிறியா? எங்களுக்கெல்லாம் பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய விழா குழுவினருக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் கிராமத்தார்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி அண்டி கலந்த வணக்கம். கலை குடும்பத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி அது வணக்கம். வள்ளி வணங்கியதற்கும் தோழி வணங்கியதற்கும் வாழ்த்துக்களை. இடத்துக்கு நாரதம் வந்திருக்காருமா. வருக வருகவே வணக்கங்களே. வருக வருகவே வணக்கங்களே. வள்ளியனை வாழ்த்துங்களே. வள்ளியனை வாழ்த்துங்களே. உலகம் போற்றும் உயர்ந்தவரே என்றும் வருக வருகவே வணக்கங்களே. சுவாமி. மாதர்க்கிதம் கவி வணக்கு சால வணக்கம் குருநாதருக்கு நீதோட ஆசாரம் முன்பின் எந்திருக்கும் போது வாசகம் பொய்க்கு பொய் கோலுக்கு கோல். இந்த நாடகத்துறையிலே எல்லா சங்கங்களும் நகைச்சுவை நடிகர்கள் இருக்கின்றார்கள். ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி திறமைகள் இருக்கிறது. எல்லோருக்கும் திறமையானவர்கள் தான்.
அவங்க திறமைகளை வைத்து அவர்கள் பெயர் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள். அந்த வகையிலே தம்பிக்குன்னு ஒரு பேரும் புகழும் இருக்கிறது. தனி பாடி. ஏன்னா இவர் வந்து கிராமிய கச்சேரி வகித்திருக்கிறார். கிராமிய கச்சேரியில் பாடக்கூடியவர். அதுபோல் ராஜநடிகர் வேஷம் போட்டவர், நாரதராக வேஷம் போட்டவர். அதுபோல் இத்தனை திறமைகளும் இருந்து மக்கள் மத்தியிலே கரகோஷத்தோடு நல்ல சிறப்புகளை பேரும் புகழும் சேர்த்து கொண்டு வரக்கூடிய அதுல கார்த்திக் ஒரு ராஜா. விஷயம், அதாவது அடுத்தவங்களை வேதனைப்படுத்தாம தன்னை தன்னைத்தானே தாழ்த்திக்கிட்டு மற்றவர்களை சிரிக்க வைக்கிறது. கதாநாயகர் வந்து நிற்கக்கூடாது. அதில் சிறப்பு. உங்களை நான் மதிக்கிறேன். ஏன்னா எல்லா சங்கங்களையும் சிரிப்பு நடிகர் இருக்கின்றார்கள். எனக்கு பிடித்த சிரிப்பு நடிகர்கள் நீங்களும் ஒருவர். எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு என்ன பிடிக்குமா? இல்லை அதை சொல்கிறத சொல்லிக்காப்புல இல்லையா, நம்மளை விளம்பரம் பண்ண மேடையில் இருந்தது அவங்க அப்படி ஒரு டீமுப்பா அப்படின்னு. சரி, அப்படிப்பட்ட நீங்கள் நானும் வள்ளியும் ஒரு சில புராணங்கள், இதிகாசங்கள், இலக்கியங்கள் நம்ம பேசுவோம். உண்மை. அப்படி பேசும்போது நீங்கள் இடையில வந்து இந்த அப்படி நோண்டுறது, அப்படி நாகரிகமாக நீங்கள் இருக்கிற இந்த நோண்டுறது அநாகரிகம், சரி அந்த மாதிரி விஷயத்தை நீங்கள் பண்ணக்கூடாது. சரி, கோச்சுக்கிறாய். தயவு செய்து. ஆமாம், இது வந்து வள்ளியும் நானும் சந்திக்கும் தருணம். அந்த தருணத்தில் ஒரு சில நல்ல விஷயங்களை பேசும்பொழுது இடையூறாக இருக்காது. மாதக்கிதும் கவி வணக்க சலவனுக்கும் குருநாதருக்கு நீதிராசர். டே முட்டாப்பலே, அந்த அறிவு வேணாம் இவ்வளோதான் பெருமைப்படுத்தி பேசினா இழிச்சாப்பலே. நான் அறிவு இருக்க உனக்குலாம் இப்போ தானே உன்னை பெருமைப்படுத்தி பேசினேன். கார்த்தி என்ன அவரு சொல்லிக்கிட்டு இருக்காருல்ல, நான் கேட்குறேன், அந்த பிள்ளை இடுப்புக்கும் சாமியார் இடுப்புக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதா? என்ன சொல்ற பார்த்தா என்னை பொம்பளை பிள்ளை உங்களை பொம்பளை மாதிரி இல்லைங்க, அவன் பொம்பளை. மாதர்க்கிதம் கவி வானக்கு சால் வணக்கம் குருநாதருக்கு நீதிராசர் முன். அவட அறிவு அவசியத்தில் ஏண்டா புத்தி இருக்கா உனக்குலாம்? அட திருட்டு பிள்ளை நீ, நான் முட்டா பிள்ளை நீ. அட நீ வந்து இடையில நோண்ட நீ அறிவு வேணாமடா. நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா, நீ நோண்டலையா? வேற யாரா நோண்டது? டே பச்சை மண்ணுடா. ஐயோ வர சாமியை எப்படி கும்பிடுட்டு வர்றா? இதா ஐயோ வர பூச்சி செருக்கி வள்ளிதம் நாடகத்துக்கு வந்து ஏச கும்பிட்டு இருக்காரா? டேய் அங்க வர எவ்வளவு என்ன பண்ணாப்ல? அவன் நோண்டியாமா? சும்மா இருக்க கை வச்சிட்டு அறிவு இல்ல சோத்த சும்மா பாரா என்ன கேள்வி கேக்குதுனே பாரா. மாதர்க்கிதம் கவி வானக்க சால் வணக்கம் குருநாதர். அட அறிவு அவசியத்தினவளே புத்தி அவசியத்தினவளே. இந்த பொம்பளை ஆளுங்க பைப்ல தண்ணி குடிக்கிறது அழியாலும்டா. அப்படியே வருதா அந்த கரையாவுல. டேய் பிள்ளை பத்திரமா கூட்டியோடா.